வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 14th டே. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குதுங்க 15th எப்படா முடியும் அப்படிங்கிறதா இருக்குது. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சினையும் தண்ணி 1/2 லிட்டர் குடிச்சிட்டு ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு வேலை கொஞ்சம் இருந்துச்சு. சரி இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெகுலராக குடிப்பேன். இப்போ அந்த ஜூஸ் எடுத்துக்கிறனால இதை கொஞ்சம் விட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நைட்டே ஊற வைப்பேன். காலையில் தான் குடிக்கலாம் போல் தோணுச்சுன்னு காலையில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஒரு 1 hour ஊற வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன போட்டேன்னா பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒயிட் திராட்சை இருந்தால் போட்டுக்கலாம். எங்களுக்கு ப்ரௌன் இல்லை, அது மட்டும்தான் போட்டேன். ப்ளஸ் டேட்ஸ் 2, கடலை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓட்ஸ் இருந்தால் போடலாம். இப்போ ஓட்ஸ்லாம் நான் போடுறதில்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதை நல்லா ஊற வச்சுட்டேன், ஒரு 1 hour ஊறுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே ஹனி ப்ளஸ் லெமன் டீ போட்டு குடித்தாச்சு. இது ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் அல்வா செஞ்சேன். கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சேன். நான் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம், கூழ் குடிச்சிக்கலாம் ஒரு 11 மணி ரேஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக செஞ்சுட்டு கொஞ்சம் எனக்கு கூழுக்கு ஆகிற மாதிரி ஒரு டம்ளரில் மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அல்வா செஞ்சு கொடுத்து விட்டாச்சு. அது ஸ்கூலில் ஃபேமஸுங்க அந்த அல்வா. கொண்டுட்டு போனோடனே மிஸ் எல்லாம் கூட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரேஞ்சில் எல்லாமே போட்டு குடிச்சிட்டு ஒரு ஆப்பிள் இருந்துச்சு, ஒரு ஆப்பிளுமே ஒரு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் ஒரு 1/4 பழம் மட்டும் கட் பண்ணி போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அடித்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் 1 டம்ளருக்கு மேலேயே வந்துருச்சு. இது குடிச்சோன்னே வயிறு ஃபில் ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஜூஸ்ன்னு சொல்கிறத விட இதுக்கு ஸ்மூத்தின்னு பேர் வச்சுக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது தான். பழம் பார்த்திங்கன்னா நார்மல் பழம் ஒரு எனக்கு பழம் போட்டால் தான் நல்லா இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுகரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதனால பழம் போட்டால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு டீயும் போட்டு குடித்தாச்சு. ஏன்னா கெஸ்ட் ஒன்று வந்தாங்க. டீ இன்றைக்கி விட்டலான்னு தான் பார்த்தேன். கெஸ்ட்டு வந்தாங்க, அவங்களுக்கு போடையில் அப்புறம் நாமளும் குடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் டீ குடிச்சிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த இளநீ இருந்தது. ஒரு இளநீ ஒரு 12 மணி ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இளநீ குடிச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் இருந்துச்சு. வெறும் வெள்ளரி பழம் சக்கரை போடாமல் குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்கே வர மாதிரி இருந்தது. சரி பழம் ஒரு 1/2 பழம் மீதி இருந்தது, செவ்வாழைப்பழம். அதை போட்டு அடிச்சுக்கலாம். டேட்ஸும் போடல, காலையில் 2 டேட்ஸ் போட்டதோட சரி டேட்ஸும் அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் போட்டு அடித்து குடித்தாச்சு. அடித்து குடிச்சிட்டு இந்த வெள்ளரி பழம் மறுபடியும் மீதியானது இருந்தது. அது நீ வச்சுருந்தா வேஸ்ட் ஆயிரும், ரொம்ப பழுத்துருச்சு, யாருமே சாப்பிட மாட்டாங்க. சரி அதை ஒரு ஒரு 1 மணி 2 மணி இருக்குங்க. அதில் ஹனி மட்டும் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்டேன். ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு இது பரவாயில்லையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு சாப்பிட்டேன். இது ஒரு 3 மணிக்கு அந்த கருப்பு கவுனி அரிசி அஜய்க்கு செஞ்சதை எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் கூழ் மாதிரி செஞ்சு தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாவக்காய் குழம்பு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சுருந்தேன். மிளகரைச்சி வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி யூஸ் பண்ணவே இல்லை, எடுத்துக்கவே இல்லையா. சரி நம்ம பாவக்காய் குழம்பு எடுத்தே ஆகணும். இருக்கிற காய் ஏதோ ஒன்று ரெகுலராக எடுத்துக்குவேன். இன்றைக்கி பாவக்காய் குழம்பு எடுத்துக்கலைங்காட்டி இந்த கூழ் வச்சு பாவக்காய் குழம்பு வச்சு சைடிஷ் வச்சு சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் ஒரு சைடிஷான்னு கேட்க வேண்டாம், எது இருக்குதோ அதை சைடிஷாக வச்சுக்க வேண்டியதான். சரி இன்றைக்கி டீ ஒன்று குடிச்சாச்சு. மேக்ஸிமம் டீயை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ லீஃப் இருக்குது, அதுதான் எடுத்தேன். சுகரெல்லாம் எதுவுமே போடல, நல்லா சூடாக வச்சு குடித்தாச்சு. குடிக்கலான்னு அங்கே பாருங்களேன், குடிக்கிறதுக்கு விடுறாரான்னு பாருங்களேன். மேலே ஏறிட்டு ஒரே ஆட்டமாக தான் இருந்தது. இப்படியே குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். க்ரீன் டீ ஹெல்த்தியானது.